ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ரோபாக்ஸஸ் ஹெல்மெட் ட்ரேட். நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்ஸ் வைஸ் என்னென்ன டெக்னிக் இருக்குது, எப்படி எல்லாம் பார்க்கலாம் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது அர்ஜென்டல் மூவிங். இப்போ நம்ம சப்போஸ் மூவிங்கில் வரோம் ஃபஸ்ட்டு, இல்லை ஃபிக்சரில் வரோம். ஃபிக்சர் டு மூவிங் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு காமிச்சேன். இப்போ நம்ம வந்து மூவிங்கில் ஃபஸ்ட்டு வந்துருக்குறேன்னு வச்சுக்கோங்க. மூவிங்கில் வந்தால் ஃபிக்சரில் எப்படி போகிறது, எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு காமிக்கிறப்ப, இப்போ ஃபிக்சரில் நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பாடி வெயிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட்ரு தான் மேலே போகணும். சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம். அதை வந்து ஃபுட்டில் எடுத்து ஒரு கல்ஸ்டைல் எடுத்து மேலே மாட்டிட்டேன். டைனமிக் எடுத்து மேலே மாட்டியாச்சு. அடுத்த இதில் இன்னொரு எடுத்து இன்னொரு பாயிண்டில் போடணும். 2 பாயிண்ட் மேலே போயிடுச்சு பாருங்கள், 2 பாயிண்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் பாடி வந்து மேலே போகணும். மேலேருந்து கீழே வரும்போது ஃபஸ்ட்டு பாடி, கீழேருந்து மேலே போகும்போது ஃபஸ்ட்டு பேக்கப் சேஃப்டி 2 போயிடணும். அதுக்கப்புறம் நம்ம பாடி வெயிட்டு கழட்டி மேலே மாட்டுறோம். இப்போ நம்ம சப்போஸ் ஃபஸ்ட்டு ஸ்லிங்கில் வந்துருந்தோன்னா, வயர் ஸ்லிங் மூவிங்கில் வந்துருந்தோன்னா எப்படி பிக்சரில் போகிறது பாருங்கள். பிக்சரில் போயாச்சு, வயர் ஸ்லிங் 3 காலி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துட்டிங்க பிக்சரில் போகிறது. அதனால் திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறோம் ஸ்லிங்லேயே. ஃபஸ்ட்டு 2வது ஆகும்போது ஃபஸ்ட்டு பாடியில் வரணும். 2வது அதே மாதிரி கால் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த மாதிரி 2வது செகண்ட் பாயிண்ட் எடுத்து கீழே போடணும். அடுத்த பாயிண்ட் எடுத்து கீழே போடணும். ஸோ ஸ்லிங்கிலிருந்து ஃபிக்ஸடும் பார்த்துட்டிங்க, ஃபிக்ஸட் டு ஸ்லிங்கும் பார்த்துட்டிங்க. ஸோ ஃபிக்ஸட் மூவிங் முடிச்சு போன வீடியோவில். இப்போ ஸ்லிங்கு மூவிங் 8 கிளைமிங் அப்படின்னு பார்ப்போம். அர்ஜென்டல் மூவிங் 8 கிளைமிங் பார்த்துட்டு இப்போ நம்ம மூவிங்கில் போகிறோம். வயர் ஸ்லிங் யூஸ் பண்ணி மூவிங்கில் போகிறோம். வயர் ஸ்லிங் மட்டும்தானா அப்படிங்கிறது கிடையாது, எந்த ஸ்லிங் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த நம்ம லொக்கேஷன் வச்சு இருக்கிற ஸ்ட்ரெச்சரை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்படியே மூவ் பண்ணி போகிறோம். பாருங்கள், இடையில ஒரு ரோப் இருக்குது நம்மளுக்கு. இடையில ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி நம்மளுக்கு ரோப் இருக்குது, அதை தாண்டணும். இப்போ நம்ம ஸ்லிங்கு கீழே போடுறோம். கீழே போட்டாலும் கை தவறி கீழே விழக்கூடாது, கிரவுண்டில் விழக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து அந்த ஞானியோட வச்சுருக்கோம் இல்லைங்களா, டைனமிக் ரோப் வச்சுருக்கிறோம், லவ் ஸ்டைல் வச்சுருக்கிற கனெக்ஷன் பண்ணியிருக்கனால கீழே விழுகாது. ஏன்னா அடுத்த ஸ்லிங் எடுக்கும்போது எப்படி எடுக்கக்கூடாதுங்கிறத தான் காமிச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, இதை மாற்றிட்டோம். இப்போ கவ் ஸ்டைலோடு மாற்றிட்டோம். 2வது நம்ம பாடி வெயிட் 2 கேரபினெல்லாம் மேலே கேரபினை கழட்டக்கூடாது. கீழே இருக்கிற கேரபினை கழட்டி இங்கே இருக்கிற ஸ்லிங்கில் மேலே இருக்கிற கேரபினெல்லாம் போடணும். போட்டிங்கன்னா இங்கே 2 கனெக்ஷன் ஆச்சு. அங்கே அப்புறம் ஒரு ஸ்லிங்கு ஒரு பாயிண்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கழட்டி எடுக்கக்கூடாது. பாருங்கள், சிங்கிள் எடுக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுக்காமல் அதுக்கு ஒரு நம்ம சேஃப்டி கொடுக்கணும். அப்படின்னா எப்படி கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 கனெக்ஷன் இருக்குது. அந்த இடத்துல ஒன்று எடுக்கிறோம், ஃபுட்டில் போட்டுட்டு இதில் மாட்டிட்டு இப்போ டாப் கேரபினை ஓப்பன் பண்ணி இப்போ கை தவறினாலும் கீழே விழுகாது. மெட்டல் ஸ்டைலோட டைரெக்டாக நம்ம வந்து இப்போ லெஃப்ட் சைடு மூவிங் இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு போடுறோம், ரைட் சைடு மூவிங் இருந்தால் ரைட் சைடு போடுவோம். கொஞ்சம் நான் வந்துக்கிட்டு கொஞ்சம் எந்திரிச்சுன்னு வரணும். கொஞ்சம் கேப் வைக்கணும். அந்த இடத்துல கொஞ்சம் கேப் வச்சாதான் அடுத்த ஸ்லிங் எடுத்து அந்த ரைட் சைடு போட முடியும். ஸ்லிங் எடுத்து ரைட் சைடு போடணும். இப்போ இந்த டிஸ்டர்பன்ஸை தாண்டிட்டோம். நம்ம பைப்பு பீமு ஸ்ட்ரெச்சர் எந்த ஸ்ட்ரெச்சர் இருந்தாலும் அதை எப்படி தாண்டுறோன்னு காமிச்சிட்டு மூவ் பண்ணி வந்தோடனே நம்ம எந்த பேக்கை வேணாலும் போடலாம். ரோப்பில் நம்ம வந்து எந்த பேக்கை வேணாலும் போடலாம். ஸோ அசாப் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அசாப் போட்டுக்குங்க. அசாப் பேக்கப் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு டிசென்ட்ரு டைரெக்டாக நம்ம கீழே இறங்க போகிறதுனால டைரெக்டாக டிசென்ட்ரு போடணும் ரோப்பில். ஸோ அந்த இன்னொரு பேக்கப் போடணுன்னா நம்ம ஃபுட்டில் எடுக்க வேண்டியது வரும், கல் ஸ்டைல் எடுக்க வேண்டியது வரும். ஸோ எதுக்கு என்னோட நாலேஜ் நான் சொல்கிறேன். அசாப் இருக்கு இல்லையா, பேக்கப் காலியாக இருக்கிறதுனால அதையும் போட்டுக்கலாம். அது எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அசாப் டைரெக்டாக பேக்கப் அசாப் போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்குறதுனால டைரெக்டாக டிசென்ட்ரு போடுறோம் ரோப்பில். போட்டுட்டு நம்ம ஒரு 3 மெத்தடில் வெளியே வரலாம். மெத்தட் என்னென்னு பார்ப்போம்.
சென்டர் பண்ணோம். 3 மெத்தடில் நம்ம வெளியேறலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, டிசெண்டர் நல்லா டைட் பண்ண முடியும்னா டைட் பண்ணிக்கலாம். எந்திரிச்சு நின்று டைட் பண்ணால் டிசெண்டர் லோடு வந்துடும். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து டிசெண்டர் எந்திரிச்சு நின்று டிசெண்டர் லோடு பண்ணுறோம், டைட் பண்ணுறோம். பாருங்கள், எந்திரிச்சு நின்று டிசெண்டர் டைட் பண்ணுறோம். ஓகே, முடிஞ்சால் டைட் பண்ணுறோம், இல்லைன்னு உட்காரலாம். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொங்கிட்டு இருக்கிற கிரால் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட்லேருந்து கிராலை கழட்டி விடலாம். 3வது மெத்தட் வந்து ஈஸி. நீங்கள் தொங்கிட்டு இருக்கிற கேரபினாவே கழட்டி வரணும். கேரபினா நீங்கள் தொங்கிட்டு இருக்கிற கேரபினாக கழட்டிட்டிங்கன்னா உங்கள் லோடு வந்து ரோப்புக்கு போயிடும். ஸோ அதுதான் பெஸ்ட்டு வே. கீழே வந்து எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த எக்யூப்மெண்ட்டு கீழே விழுகாமல், ஃபயர் சிங்கில் கீழே விழுகாமல் எடுத்து சைடில் வச்சுக்கிட்டு சேஃபாக கீழே வந்துடணும். ஸோ நம்ம ஃபிக்ஸடும் பார்த்துட்டோம் போன வீடியோவில். ஸ்லிங் மூவிங் வெயிட் கிளைம்பிங் ஸ்லிங்லேயும் பார்த்துட்டோம், மூவிங்லேயும் பார்த்துட்டோம். ஸோ எந்த எக்யூப்மெண்ட்டு கீழே விழுகாமல் ட்ராப் பண்ணாமல் எடுத்துகிட்டு சேஃபாக கீழே இறங்கணும். ஸோ ஃபிக்ஸட் வெயிட் கிளைம்பிங், மூவிங் வெயிட் கிளைம்பிங். நம்ம கிளியர் பண்ணிவிட்டு எக்யூப்மெண்ட் கீழே விழுகாமல் சேஃபாக கீழே லேண்டிங் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், டவுட் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ என்னோட நாலேஜ் எப்படிங்கிற வயசில் எடுத்துங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.